நாளுடைய முதல் வேத பகுதியாகிய பழைய பாட்டு வேத பகுதி உபாகமம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 துவங்கி 9 முடிவுள்ள பகுதிகள். உபாகமம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 துவங்கி 9 முடிவுள்ள பகுதி. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6 முதல் 9 முடிய. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூசக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீ திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உன் பேரில் அன்பு வைத்த உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினால் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்று அதன் ராஜாவாகிய பார்வோனின் கை நின்று உங்களை மீட்டுக் கொண்டார். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயையையும் பார்க்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் என்றார் என்பது. படிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட பழைய பாட்டு படித்தாயிற்று. அப்படின்ற நாளுக்கு படிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட நிருப வாக்கிய பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதின கடிதம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 துவங்கி 39 முடிவுள்ள ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 துவங்கி 39 முடிவுள்ள பகுதி. இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிரூப பகுதி ரோமாபுரிக்கு நிரூபம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 முதல் 39 முடிய. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு புரிகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாயிருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் தம்முடைய பட்சத்தில் இருந்தார். தமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதைப்படி தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனை அவர்களை நீதிமான்களாக்குகிறார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். அவரை எழுந்து இருக்கிறார். அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்பட்டிருக்கிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, யாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்புரியவர்களாக முற்றும் ஜெயப்படுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்பதே ஆகும். படிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட நிருப வாக்கியத்தை படித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்து நின்று அல்லேலூயா துதி பாட்டுகளை பாடுவோம். படிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட நற்செய்தியின் பகுதி பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 44 துவங்கி 52 முடிவுள்ள பகுதிகள். மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 44 துவங்கி 52 முடிய உள்ள பகுதிகள். ஆண்டவரே உமக்கு மகிமை. பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான
எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலையறிந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையிலே இழுத்து காய்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து அகாதவைகளை எரித்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவுகள் நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவைகளை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகள் எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை உபதேசப்படுத்தி தேறின வேத பாதகர் எவனும் தனக்கு பொக்கிஷத்தில் இருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார் என்பது. படிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட நற்செய்தியும் அவனை படித்தாயிற்று. இந்த நாளுக்கென்று முறைமுறையாய் படிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட சங்கீத பகுதியை நாம் அனைவரும் சேர்ந்து படிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 125 அதிகாரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 125 அதிகாரத்தை நாம் யாவரும் சேர்ந்து படிப்போம். கர்த்தரில் நம்பிக்கை வைக்கிறவர்கள் என்றென்றும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் மலைகள் எருசலேமின் சுற்றிலும் இருப்பது போல கர்த்தர் என்றென்றைக்கும் தமது ஜனத்தை சுற்றிலும் இருப்பார். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை வைத்தார்கள். தீய குடும்பங்கள் நீதிமன்றத்தில் நிலைக்கிறாது. கர்த்தாவே, நல்லவர்களுக்கு நேர்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு நன்மை செய்யும். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்ந்தவர்களை அக்கிரமம் செய்கிறவர்களோடு கர்த்தர் கோபப்படுவார். இஸ்ரவேலுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளுக்கென்று படிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட அனைத்து திருமறை பகுதிகளை படிக்க கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் நாம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் இந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் பிரவேசித்து கன்னிமரியாள் பிறந்து பொந்திபிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடங்கினார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தொழுந்து வைத்திருந்தார். பரந்த கேள்வி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது வாசத்தில் வைத்தார். அவ்விடத்திலும் இவருடைய மரித்தோரை நியாயத்தீர்ப்பார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபை பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரமும் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் தொடர்ந்து மீண்டும் கடவுளை மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே 105வது பாடலை நாம் எழுதுகிறோம். பாடலை 105.
நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. சிறிது நேரம் தியானத்திற்கென்று கொடுக்கப்பட்ட திருவசன பகுதி நாம் முன்பு படிக்க கேட்ட நற்செய்தியின் பகுதி பரிசுத்த மத்தேயு என்பவர்களது சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 44 துவங்கி 52 முடிவுள்ள பகுதி. மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 44 துவங்கி 52 முடிவுள்ள பகுதிகளில் அடங்கி இருக்கிறது. அதிலே 44வது வசனம் இப்படி படிக்கிறது: பின்னும் அவர் பரலோக ராஜ்யம் நிலத்தில் மறைந்திருக்கிற புதையலுக்கு ஒப்பாகும். அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து வைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்குரிய யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறார். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாகும். அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குரிய யாவற்றையும் விற்று அதை வாங்குகிறார். அந்த பரலோக ராஜ்யம் கடலில் போடப்பட்டு சகல விதமான மீன்களை சேர்த்து வாரி கொள்ளும் வலைக்கு ஒப்பாகும். அது நிறைந்த போது அதை கரையில் எடுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து கொண்டு ஆகாததை எரிந்து போடுவார்கள் என்பதில்லை. நாம் அமர்ந்தவாறு தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் செபிக்கிறோம். நின்னாலும் ஞான் அனுபவிச்சோ அன்பு நிறைந்த நல்ல கடவுளை, மகிமை நிறைந்த மாட்சிமையான இந்த தருணத்துல, இந்த ஓய்வு நாளில நம்முடைய பரிசுத்த சமூகத்துல அமர்ந்திருக்கிறோம். நீர் எங்களை காண்கிற தேவன். ஆண்டவரே, அன்று ஒரு சாமுவேல் சொல்வது போல, சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி உடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கிறோம். நீர் எங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் யாவற்றையும் ஒருமுகப்படுத்தும். ஆண்டவரே, திரு வார்த்தையின் மூலமாய் நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஆவியானவர் எங்களோடு கூட பேசும். உடைய இருதய மேட்டிமைகளை எங்களை விட்டு அகற்றும். உடைய வார்த்தையினால் எங்களை நிறைத்தரும். உடைய வல்லமையை தரித்துக் கொண்ட மக்களாய் கடந்து செல்ல அருள் புரியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு அன்பானவர்களே, கடந்த 2 வாரங்களாக விதை கோதுமை பற்றி சிந்தித்தோம். இந்த வாரம் நான் பரலோக ராஜ்யத்துக்குரியவனாக காணப்படுகிறேனா, இல்ல அந்த பரலோக ராஜ்யத்துக்குரியவனாக காணப்படுகிறேனா, அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவனாக காணப்படுகிறேனா என்பதை ஆண்டவர் இன்று நம்மிடத்தில் கேட்கிறார். பரலோக ராஜ்யத்துக்குரியவன் யார், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்பவன் யார் என்று
திருமறையின் மூலமாக ஆண்டவர் சொல்கிறார். பரலோக ராஜ்யத்தை குறித்து பல சிந்தனைகள் உண்டு. ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம குறித்து தியானித்தோம்னா அது ஒரு பெரிய லாங் ப்ராசஸ், பெரிய சிந்தனைகள். அதுல இயேசு சொன்ன சில காரியங்களை மாத்திரம் அதை நான் குறிப்பிட்டு பரலோக ராஜ்யம் இயேசு எங்க இருக்கிறாரோ அவரோடு கூட நாம் இருக்கிற ஒரு இடம். பரலோக ராஜ்யத்தை குறித்து இயேசு அப்படித்தான் என்னுடன் சேர்த்துக்கொள்வார். அதை குறித்து சொல்லுகிற போது சொல்லுவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனம் படிக்கலாம். யோவான் 14. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்க்கும். அப்படியானா இறைவன் இருக்கின்ற இடத்துல நாம் இருக்கும்படி நம்மை சேர்த்துக் கொள்ளும்படி வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இடம் பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்படும். இரண்டாவது, இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து பவுலப்போஸ்தலன் ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார். படிக்கலாம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. பொதுவாக பரலோக ராஜ்யம் என்று சொல்லுகிற போது நம்ம புசிப்பும் குடிப்புமாக இருக்கின்ற இடம் அல்ல. நம்ம பயத்தை குறித்தும் நம்ம சாப்பிடுறத குறித்தும் சிந்திக்கிற இடம் அல்ல. அது நீதி உள்ள இடம், சமாதானமான இடம். அடுத்தது பரிசுத்த ஆவியினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் போவேனே ஆகில் அவர் உங்களிடத்தில் வருவார், அவர் தேற்றவாளர் சகாயர் என்று சொன்ன அந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தை நமக்கு தருகின்ற இடம் எது? பரலோக ராஜ்யம் என்பதை பவுலப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். எப்படி ஆகிலும் மனித வாழ்வு என்று சொல்வது